அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கு மேடையில் வீட்டிற்கும் பத்ம விபூஷன் டாக்டர் சிவதானு பிள்ளை அவர்களுக்கும், பள்ளி கல்வி இயக்குனர் மிஸ்டர் நந்தகுமார் அவர்களுக்கும், இந்தோ ரஷ்யன் சேம்பர் ஜெனரல் செக்ரட்டரி திரு தங்கப்பன் அவர்களுக்கும், இந்து தமிழிசை ஜெனரல் மேனேஜர் டாக்டர் மிஸ்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைக்கும் திரு பாலமுருகன் அவர்களுக்கும், மிஸ்டர் கோகுல் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் கூறி, இங்கு அரசு பள்ளிகளில் இருந்து வந்திருக்கும் 500 மாணவர்களையும், அவர்களை கூட்டி வந்திருக்கும் பெற்றோர்கள், உறவினர்களையும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தை கூறி, என்னுடைய சில வார்த்தைகளை இது பற்றி சொல்ல விரும்புகிறேன். உயரமான இடத்தை அடைய வேண்டுமானால் உயர்ந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும், உயர்ந்த கல்வி வேண்டும், உயர்ந்த பயிற்சி வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த மனிதர்களின் உதவி வேண்டும். அந்த உதவி உங்களுக்கு திரு சிவதானு பிள்ளை அவர்கள் மூலமாக கிடைத்துள்ளது. நான் இந்த கல்லூரியில் 92ஆம் ஆண்டு ஆசிரியராக சேர்ந்தேன். அதன் பிறகு சில வருடங்களில் எல்லா குழந்தைகளும் விஞ்ஞானியாக கருதும் நம் பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்கள் இந்த வளாகத்திற்கு எதிரில் உள்ள வளாகத்தில் தான் ஆசிரியராகவும் இருந்தார். சில மாதங்கள் ஆசிரியராக இருந்த பிறகுதான் அவர் பிரசிடென்டாக அழைக்கப்பட்டார். அதன் பிறகு அங்கு சென்றார். இதே மேடையில் அவர் நிறைய தடவை பேசியிருக்கிறார். உங்களுக்கு அந்த பாரத ரத்னாவின் வழியாக பத்ம விபூஷன் டாக்டர் சிவதானு பிள்ளை உங்களை வழிநடத்தி செல்கிறார். இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரம்பம். நான் இந்த 30 வருட அனுபவத்தில் நான் கண்டது என்னவென்றால், நமது இந்தியாவில் சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் இருக்கும் இடம் 3 தான். சிறந்த ஆராய்ச்சியாளர்கள், ஸ்பேஸ் ரிசர்ச், நியூக்ளியர் ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் ரிசர்ச். இந்த 3 இடங்களில் தான் சிறந்த ஆராய்ச்சியாளர்கள். அந்த காலத்தில் சிறிதளவு நாங்கள், எனக்கும் என்றால் படித்தவர்கள் எல்லாம் கொஞ்ச பேர் நல்ல சிறந்த படிப்பாளிகள் எல்லோரும் சேர்ந்த இடம் இந்த 3 இடம்தான். அந்த 3 இடம் தவிர சில CSIR லேப் இருக்கிறது. அந்த ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் சில நல்ல சயின்டிஸ்ட் இருக்கிறார்கள். அதன் பிறகு கல்வியில் ஆர்வமுள்ள சில பேர்கள் என்னை போல் ஆசிரியர்களாகவும் பணி செய்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி கழகங்களில் உள்ளவர்கள், அவர்கள் 50 வயதிற்கு மேல் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தால் இந்த பாரதம் கண்டிப்பாக உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. ஆனால் அதற்கான வழி பிறக்கவில்லை. ஆனால் ரிட்டையர் ஆன பிறகு இந்த வயதிலும் 500 மாணவர்களை ஒருங்கிணைத்து அவருக்கு தெரிந்த ராக்கெட் சயின்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது கண்டிப்பாக ஒரு உன்னதமான நிலையை பாரதம் அடைவதற்கு முதல் வழி. இளம் வயதில் இப்பொழுது நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராகி 8 மாதங்கள் ஆகின்றன. நான் இங்கு கண்டுபிடித்தது என்னவென்றால், கல்லூரிகளுக்கு வந்த பிறகு மாணவர்களுக்கு சயின்ஸ் சொல்லிக் கொடுத்தால் அது புரிய கஷ்டமாக இருக்கிறது. இளம் வயதில் தான் எல்லாம் புரியும். ஈஸியாக என்ன வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் இளம் வயதில். அந்த வயதில் கற்றுக் கொடுக்க வேண்டியது நிறைய உள்ளது. பள்ளி கல்வி இயக்குனர் மிஸ்டர் நந்தகுமார் அவர்கள் அதை புரிந்திருப்பார்கள். அவர்கள் நிறைய முயற்சிகள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். இளம் வயதில் ஃபண்டமெண்டல் சயின்ஸ் நிறைய சொல்லிக் கொடுத்தால் எல்லாம் புரிந்துவிடும். உலகத்தில் மொத்தமாக ஒரு 20 ஃபண்டமெண்டல் புரிந்துவிட்டால், 20 ஃபண்டமெண்டல் கூட புரிய வேண்டாம், அதில் 20 ஃபண்டமெண்டல் தான் எல்லா சயின்ஸும் அடங்கி இருக்கிறது.
அதில் ஒரு 2-3 ஃபண்டமெண்டல் சயின்ஸ் புரிந்து விட்டாலே நீங்கள் சிறந்த விஞ்ஞானி ஆகிவிடலாம். ஆனால் எவ்வளவு படித்த பிறகும் நீங்கள் இப்பொழுது படிப்பது புரிந்தது மாதிரி இருக்கும், ஆனால் இன்னும் புரிந்திருக்காது. அது ஒரு அனுபவ பயிற்சியாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய முழுதும் உங்களுக்கு புரிந்திருக்கும். அதை இந்த மாதிரி பயிற்சியின் மூலமாக அந்த ஃபண்டமெண்டல் சயின்ஸ் நான் அங்கே சொல்லியிருந்தேன். எல்லா சயின்ஸிலும் சொல்லும் பொழுது இது ராக்கெட் சயின்ஸ் இல்ல. அப்ப எல்லா சயின்ஸ்லயும் பெரிய சயின்ஸ், கடினமான சயின்ஸ் என்பது ராக்கெட் சயின்ஸ். அந்த ராக்கெட் சயின்ஸையே உங்களுக்கு எளிய முறையில் சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த கடந்த 15 நாட்களாக, 15 வகுப்புகளாக. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் உள்ள ஃபண்டமெண்டல் சயின்ஸ் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த ஃபண்டமெண்டல் சயின்ஸையும் நானும் ஒரு 2 நிமிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதில் பேசிக் ஃபோர்ஸஸ் படித்திருப்பீர்கள். பேசிக் ஃபோர்ஸஸ், வெயிட் ஃபோர்ஸ், த்ரஸ்ட் ஃபோர்ஸ், லிஃப்ட், டிராக், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாச்சா? புரிஞ்சிருக்கும். வெயிட் ஃபோர்ஸ், அந்த வெயிட் ஃபோர்ஸ் என்பதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக இந்த விண்வெளிக்கு இன்னும் 25 வருடங்களுக்குள் செல்ல வேண்டும் என்று உறுதி எடுக்க வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வெயிட், ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொபல்சிவ் ஃபோர்ஸ், த்ரஸ்ட் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கிறாரா? அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்பது உங்களுடைய விடாமுயற்சி. விடாமுயற்சி, எண்ணங்கள் அந்த பாதையை நோக்கியே இருக்க வேண்டும். அந்த விடாமுயற்சி தான் அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ். அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து அதை எடுத்துட்டு போயிடுது விண்வெளிக்கு. அந்த முயற்சி, விடாமுயற்சி இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு லிஃப்ட், டிராக் சொல்லி இருக்கிறார், ஏரோடைனமிக் ஃபோர்ஸஸ். அந்த லிஃப்ட் யாரும் இல்ல, அவர் நமது விஞ்ஞானி தான், விண்வெளி விஞ்ஞானி டாக்டர் சிவதானு பிள்ளை அவர்கள் தான் உங்களுக்கு ஊக்குவிக்கியாக இருக்கிறார். அவர்கள் உங்களை தூக்கி செல்வார், லிஃப்ட் பண்றார். அந்த டிராக் என்பது சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும். நீங்க படிக்கிறப்ப நிறைய கஷ்டங்கள் வரலாம், அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க மேல போகணும். நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுக்குப்பா, நீ நல்லா சினிமா பார்க்கலாம் வான்னு சொல்லுவாங்க. வீடுகள்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் டிராக் ஃபோர்ஸ். அது எல்லாத்தையும் விலக்கிட்டு மேல போகணும். நீங்க அந்த ஃபோர்ஸஸ், டிராக் ஃபோர்ஸஸ் நீங்க அவாய்ட் பண்ணி மேல போனா தான் விண்வெளிக்கு போக முடியும். புரியுதுல்ல? விண்வெளிக்கு போயாச்சுன்னா, அந்த அட்மாஸ்பியரை விட்டு விண்வெளிக்கு போயாச்சுன்னா அங்க டிராக் ஃபோர்ஸே கிடையாது, தெரியும்ல? அங்க ஒருத்தரும் டிராக் பண்ண மாட்டாங்க, ஒரு டிராக் ஃபோர்ஸ் கிடையாது. அதே மாதிரி அந்த ஸ்பேஸ்ல நீங்க இந்த அட்மாஸ்பியர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க டிராக் ஃபோர்ஸே இல்லாம வாழணும்னானுங்க அதற்கு பயிற்சி வேண்டும். நல்ல யோகா, மெடிடேஷன் எல்லாம் செஞ்சாக்குன்னா இங்கேயே இந்த உலகத்துல இந்த அட்மாஸ்பியர் இருக்கிற இடத்துலயே டிராக் ஃபோர்ஸை குறைச்சிடலாம். உங்களுக்கு எதுவும் மத்தவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தெரியாது. அந்த டிராக் ஃபோர்ஸை குறைக்க தான் நீங்க மேல நோக்கி போக முடியும். சோ அதற்கு நல்ல யோகா, மெடிடேஷன் பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் இந்த இளம் வயதில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சோ எப்படி லிஃப்ட் பண்றதுக்கு சார் இருக்கிறாரு, ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் யோகா, மெடிடேஷன் மாதிரி பயிற்சி. இந்த பயிற்சிகளை செஞ்சாச்சுன்னா நீங்க விண்வெளிக்கு போயாச்சுன்னா அங்க டிராக் ஃபோர்ஸே இருக்காது. அது போன்ற எண்ணங்களை இந்த உங்கள் பள்ளியில் நீங்கள் படிக்கும் போதே கொண்டு வர வேண்டும். அது கண்டிப்பாக உங்களை மேல் விண்வெளி நோக்கி செல்ல உதவியாக இருக்கும். இந்த 500 மாணவர்களை இப்பொழுது செலக்ட் பண்ணியுள்ளார்கள். இந்த 500 மாணவர்களில் சில மாணவர்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும், அதிலும் சில மாணவர்கள் மாஸ்கோ, ரஷ்யாவிற்கு செல்ல இருக்கிறீர்கள். நான் ரஷ்யாவில் சில யூனிவர்சிட்டியில் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச், ராக்கெட் ரிசர்ச் எல்லாம் பிரம்மாதமாக இருக்கிறது. அதை பார்த்தவுடன் நம்ம யூனிவர்சிட்டியில் அதெல்லாம் இல்லை என்று எண்ணியது உண்டு. அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் இளம் வயதில் பார்த்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கு இருக்கும் குழந்தைகளில் சில குழந்தைகள் அவர்களுடைய கேரியர், அவர்களுடைய வாழ்க்கையில், இந்த குறிய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஸ்பேஸ் ரிசர்ச், எண்ணற்ற புதிய எண்ணங்கள், புதிய கண்டுபிடிப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் கண்டுபிடிக்கும் இந்த எனக்கு கண்டிப்பாக தெரிகிறது, இளம் வயதில் கரெக்டான சீடு, விதையை போட்டுள்ளார்கள். இந்த விதை மரமாக ஆகி கண்டிப்பாக
இங்கு இருக்கும் அனைத்து மாணவர்களில் சில மாணவர்களாவது விண்வெளியில் புதிய கண்டுபிடிப்புகளை சந்திரனுக்கும் சென்று கண்டிப்பாக இந்த 500 பேரில் 1-2 மாணவர்களாவது சந்திரனுக்கு கண்டிப்பாக சென்று விடுவீர்கள். அதிலும் சில மாணவர்கள் விண்வெளியில் உள்ள புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்தியாவின் பெருமையை இந்த உலகுக்கு நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த முயற்சி செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.